Hey people, I welcome you back to Caroline's Online Academy, and this is the seventh video in the series in which we are preparing how to, face that 6-mark cash flow question that is asked in the CBSE board examinations usually. So, in the previous video, நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் கம்பார்ட்மெண்ட் 2019ல கேட்ட கொஸ்டினுக்கு ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வரைக்கும் எப்படி போடுறது அப்படின்னு கத்துட்டோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் ஐம் ஜஸ்ட் கோனா கண்டினியூ ரைட் அவே. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் வந்து என்னது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல எப்பவுமே என்னென்ன வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். Maybe I'll do it in a different sheet. Cash flow from investing activity usually என்னென்ன வரும்? You'll have purchase of fixed assets. Purchase of fixed assets. You'll have sale of fixed assets. Add sale of fixed asset, because fixed asset எடுத்தா நமக்கு காசு கிடைக்கும். Less purchase of fixed asset because fixed asset purchase பண்ணா நம்ம காசு பே பண்ணிருக்கோம். And then you'll have add sale of long-term investments, add loans and advances received back. அப்படின்னா நம்ம ஏதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்துருந்தோம் யாருக்காவது, அவங்க ரீபே பண்ணினாங்கன்னா receive back. Less purchase of long-term investment. Long-term investment நம்ம purchase பண்ணிருந்தோம் அப்படின்னா காசு வெளியே போயிருக்கும், அதனால we got to credit, reduce it. Add sale of long-term investment ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா, அதே மாதிரி less loans and advances made. புதுசா யாருக்காவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காசு குறைக்கும், அதனால we have to credit it, I mean reduce it. And less interest paid. Less interest paid. Interest ஏதாவது பே பண்ணிருந்தோம் அப்படின்னா that will reduce, அதனால interest paid on no. Interest paid is a financing activity. Interest received, அதே மாதிரி interest received வந்து add பண்ணும் because it's an income for us. So add interest received and add dividend received. These are the usual items that usually come in your cash flow from investing activity. Usual items. ஒரு ப்ராப்பர் கம்பெனியோட எடுத்து பார்த்தாலே இவ்வளவு தான். ஸோ இந்த கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, we know very well that we sold an asset. So add sale of asset. Sale of asset. We sold asset for 50,000. ஏற்கனவே நம்ம ஒர்க்கிங் நோட்ல அதை போட்டிருக்கோம். By bank 50,000 போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து less purchase of asset. எப்பவுமே ஃபிக்ஸட் அசெட் வந்து டக்குன்னு போட்டுரும் இந்த ஷுட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் எவ்வளோ, இங்க இருக்கு பாருங்க, 2 பேங்க் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு இல்லையா, 6,80,000. அது அசெட் பர்ச்சேஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஓகே, ஸோ அது அடுத்து அசெட் பர்ச்சேஸ் வந்து 6,80,000. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் எதுவும் இல்லை இந்த கொஸ்டின்ல. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அங்க போய் பார்த்தோம்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பனிங் 2 lakh, க்ளோசிங் 3 lakh. அப்படின்னு என்ன இருக்கும், புதுசா ஒரு 1 lakhக்கு நம்ம நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 1 lakh. Understood my dear children? Purchase of non-current investment is a outflow, அதனால நம்ம நெகட்டிவ் நம்பரா போடணும், மைனஸ் போட்டாச்சு. அண்டர்ஸ்டுட். வேற ஏதாவது இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இல்ல, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இல்ல, சோ நதிங் எல்ஸ் இஸ் தேர், கரெக்டா இல்லையா? சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், we can add this. எவ்வளவு வருது, 7,30,000. 7,30,000 the cash flow from investing activities.
minus 7,30,000. Understood, my dear children? All right, we are done with that now. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? Cash flow from financing activities போனோம். So as before solving this problem, I'll tell you usually cash flow from financing activities la என்னன்னு வரும் அப்படின்றத சொல்லிட்டேன். So cash flow from financing activities. Cash flow from financing activity la you will have issue of shares, புதுசா shares issue பண்ணலாம், issue of debentures, புதுசா debentures issue பண்ணலாம், loans taken, புதுசா long term borrowings increase ஆயிருக்கு அப்படின்னா அது வரும், less redemption / buyback of shares redeem பண்ணாலோ buyback பண்ணாலோ, less redemption of debentures வரும், add less loans repaid, loans ஏதாவது repay பண்ணியிருந்தா அது வரும், less interest paid வரும், நம்ம ஏதாவது லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்போம் இல்லையா அது வரும், and less dividend paid and less dividend distribution tax paid. Dividend distribution tax is company dividend pay பண்ணுது அப்படின்னா கூடவே dividend distribution tax pay பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா சிபிசில கேட்கறது இல்ல, அப்படி கொடுத்தாங்கன்னா it will come as a financing activity, dividend distribution tax paid. Understood, my dear children? These are the usual items that happen in financing activities. So in the question la enna irukku appdi paakalaama. First cash flow from financing activities போட்டாலே முதல்ல எங்க போணும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல்ல போய் பார்க்கணும். ஷேர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 17 lakhல இருந்து 19 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இஷ்யூ பண்ணிருக்காங்க. இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்களா இல்ல நார்மல் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களா நம்ம செக் பண்ணணும். இது வரைக்கும் செக் பண்ண வேண்டியதா இருந்தது இல்ல, பட் இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்ல வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லனா கூட செக்யூரிட்டிஸ் சொல்லிடுவாங்க யூஸ்வலா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த கொஸ்டின்ல அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால நம்ம நார்மல் ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணிருக்கோம், ஃபார் கேஷ் தான் இஷ்யூ பண்ணிருக்கோம். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இஸ் brought in cash flow. ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். எவ்வளோ இருக்கு? 2 lakh rupees. 19 lakh minus 17 lakhs. Understood? So issue of shares இருக்கு. அடுத்து லோன் ஏதாவது வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிருக்கோம். லாங் டேர்ம் போரோயிங்ஸ் பாருங்க 4 லட்சத்துல இருந்து 5 லட்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ அப்போ 1 lakhக்கு டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிருக்கோம். ஸோ இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 1 lakh போட்டாச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணிருக்கோமா? எஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் போடும்போது அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக எவ்வளோ? 60,000 ரூபாய். கரெக்டா இல்லையா? ஸோ லெஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதனால அதை நெகட்டிவ் நம்பரா போட்டுக்கலாம். அடுத்து ஏதாவது ரீபே பண்ணிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், நம்ம ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ் ஏற்கனவே நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ல வராது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல, அது வந்து நம்ம ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில போடணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் இல்லையா? பேங்க் overdraft repaid எவ்வளோ? 5,000 rupees ரீபே பண்ணிருக்கோம். எப்படி ரீபேட்னு கண்டுபிடிச்சேன்? ஓப்பனிங் பேலன்ஸ் 1,70,000, க்ளோசிங் பேலன்ஸ் 1,70,000. இப்போ ரீபே தானே பண்ணிருக்காங்க, கரெக்டா? க்ளோசிங் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதனால ரீபே. அண்டர்ஸ்டுட் மை டியர் சில்ட்ரன்? வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் போட்டோம், டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம், டிவிடெண்ட் இந்த கொஸ்டின்ல இல்ல. ஐ திங்க் வி ஆர் கரெக்ட், வி ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இதையும் நெட் ஆஃப் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதிடலாம். ஸோ அவுட்டர் காலம்ல எவ்வளவு வரும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து 2,35,000. So cash flow from financing activities on the positive number 2,45,000. So it is cash inflow. Financing activities 2,35,000 போட்டாச்சா? So இதுக்கு அடுத்து so cash flow from operating activities போட்டாச்சு, investing activities போட்டாச்சு, financing activities போட்டாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா net cash flow from operating, investing and financing activities அப்படின்னு.
அது பேசிக்கலி என்ன அப்படின்னா உங்களோட A plus B plus C, அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் ஃப்ளோ பிளஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் ஃப்ளோ பிளஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸோட கேஷ் ஃப்ளோ. A plus B plus C. ஓகே, இந்த கொஸ்டின்ல நமக்கு எவ்வளவு இருக்கு? 4,95,000 plus minus 7,30,000 plus 2,35,000. Oh, turns out to be 0. கரெக்டா இல்லையான்னு தெரியலையே. சரி, நெட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? add opening cash and cash equivalents. ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல என்னென்னலாம் வரும்? கேஷ் ஈக்குவலன்ட் வரும் அண்ட் நம்ம எதெல்லாம் கேஷ் ஈக்குவலன்ட் கருதுறோமோ அதெல்லாம் வரும். ஸோ இந்த கேஸ் என்ன வருது? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லையா? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்லெஸ் அதர்வைஸ் மென்ஷன் யூ கன்சிடர் இட் அஸ் கேஷ் ஈக்குவலன்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் வரும். ஸோ ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எங்க இருக்கு? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கு 40,000 பிளஸ் ஓப்பனிங் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,70,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 40,000 பிளஸ் 1,70,000 2,10,000. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதாவது நெட் கேஷ் ஜென்ரேட்டடையும் ஓப்பனிங்கும் ஆட் பண்ணா நமக்கு க்ளோசிங் கிடைக்கும். ஸோ நம்ம க்ளோசிங் வந்து 2,10,000 கிடைச்சதுன்னா நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டா போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? க்ளோசிங் எங்க இருக்கு? இங்க 70,000 இருக்கு அண்ட் க்ளோசிங் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,40,000 இருக்கு. கரெக்டா இல்லையா? ரைட் மை டியர் சில்ட்ரன்? ஸோ 70,000 க்ளோசிங் கேஷ் பிளஸ் 1,40,000 இஸ் ஈக்குவல் டு 2,00,000. இது இன்னும் கொஞ்சம் கூட டீடைல்டா நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி எழுதிக்கலாம். ஆட் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் இன்னர் காலம் எழுதிட்டு 40,000 கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதையும் இன்னர் காலம்ல ஓப்பனிங் அமௌண்ட் வந்து எழுதிட்டு ஓப்பனிங் அமௌண்ட் வந்து 1,70,000 அதோட டோட்டல் எடுத்து அவுட்டர் காலம் இங்க எதுவும் எழுதக்கூடாது. ஓகே, அண்ட் க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு பிரேக் போட்டு எழுதிக்கணும். ஓகே, ஸோ க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து 70,000 அண்ட் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,40,000 which makes it 2,10,000. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா net cash generated 0 plus opening cash and cash equivalent has given us closing cash and cash equivalent, and therefore we have solved the question correctly. Children, நம்ம இந்த question போடுறதுக்கு previous videoல ஒரு 25 minutes கிட்ட எடுத்துட்டேன் and இந்த வீடியோல I think I would have taken some around 20 minutes எடுத்திருப்பேன். ஸோ ஒரு cash flow போடுறதுக்கு 40 minutes அப்படின்னு நீங்க நினைக்கலாம், but it is not taking that much time. Okay, நான் வந்து ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால தான் இவ்வளவு டைம் எடுக்கும். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் and when you start solving it, it will take hardly ஒரு 18 minutes, 15 to 18 minutes you're supposed to finish the problem, and it is very much possible. Understood my dear children? நான் சொன்னதை பொறுமையா பண்ணுங்க, ஒன்னொன்னா பண்ணுங்க. ஸோ முதல்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு குவிக் ரீகேப் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டா நம்ம என்ன செக் பண்ணணும்? நம்ம என்னென்ன ஒர்க்கிங் நோட் போடணும்னு செக் பண்ணணும். யூசுவலா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம், இந்த 3 ஒர்க்கிங் நோட் போட வேண்டியிருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் அக்கௌண்ட் இப்போ ஒர்க்கிங் நோட் இந்த ஒர்க்கிங் நோட்ல எப்போ போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல பிகாஸ் டூயிங் a quick recap. சோ அடுத்து என்ன பண்ணணும்? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ் வச்சு கேஷ் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ண உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் ஐட்டம்ஸ் போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் ஐட்டம்ஸ்ல எப்பவுமே டெப்ரிசியேஷனோட ஆரம்பிக்கும். ஏன்னா டெப்ரிசியேஷன் எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து அமௌண்டைசேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் மற்ற நான் ஆப்பரேட்டிங் நான் ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும். அதுக்கடுத்து யூ வில் அரைவ் அட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வரும். அப்புறம் அந்த நம்பருக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ் போட்டதுக்கு அதுல இருந்து டாக்ஸ் பேட மைனஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரார்டினரி இன்கம் ஆட் பண்ணிட்டு டாக்ஸ் ரீஃபண்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பஞ்சாயத்து அந்த இடத்துல தீர்ந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணும்? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் போகணும். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல எப்பவுமே சேல் ஆஃப் அசெட், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இன்டான்ஜிபிள் அசெட்ஸும். ஏன்னா அது வந்து
ஆப்வியஸா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது தானே. அதுக்கப்புறம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாம் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை மைண்ட்லயே கோ த்ரூ பண்ணிக்கணும். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்க போட்டுருக்கணும். அண்டர்ஸ்டுட். அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிச்சிங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிச்சிங்க. லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் வந்து இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் போடும்போது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்கான்னு போய் பார்க்கணும். இஷ்யூ ஷேர்ஸ் எங்க போய் பார்க்கணும், டைரக்டா ஷேர் கேபிட்டல் போய் பார்க்கணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து நார்மல் ஷேர்ஸா போனஸ் ஷேர்ஸ் பார்க்கணும். போனஸ் ஷேர் இருந்தா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிடணும்னா அது கேஷ் ஸ்டேட்மெண்ட் வராது. ஏன்னா போனஸ் ஷேருக்கு காசே வாங்க மாட்டோம். புரியுதா இல்லையா? ரேஷியோ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், பேங்க் போடி எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்பரேட்டிங் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். இந்த கொஸ்டின்ல 0 வச்சு அது கூட ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம கடைசியில் என்ன கிடைக்கும், க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கிடைக்கணும். அப்படி க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அர்த்தம். Understood, my dear children. I'll be solving more problems. இந்த கொஸ்டின்ல வந்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கிற மாதிரி கொஸ்டின் போடுவோம். அடுத்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டின் போடுவோம். அதுக்கு அடுத்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருந்தும் சேல் ஆஃப் மெஷினரி இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டின். அடுத்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இல்லாம சேல் ஆஃப் மெஷினரி இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் இன்னொரு 2-3 வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா யூ ஷுட் பி டன். ஓகே. ஆல்ரைட் மை டியர் சில்ட்ரன், யூ பீப்பிள் டேக் கேர், ஹேவ் ஃபன் அண்ட் பை.